அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். நேற்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கு. தேர்ச்சி விகிதம் என்பது 94 விழுக்காட கடந்திருக்கு. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூடுதல் வெற்றியை மாணவர்கள் பெற்றிருக்காங்க. அரசும் பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் தங்களுக்கான வெற்றியை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டாடி இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த தேர்வு முடிவுக்காக 7 மாணவர்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற செய்தியும் வெளிவந்து நம்மை போன்றவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. நீட் தேர்வு முடிவு, 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு, 10ஆவது வகுப்பு தேர்வு முடிவு போன்ற தேர்வு முடிவுகளால் இன்னைக்கு பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அரசும் இந்த சமூகமும் வெற்றியாளர்களை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தோல்வி அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் கணக்கில் எடுத்து அவர்களுடைய மனநிலையை ஆற்றுப்படுத்துவதையும் அவர்களுக்கான வழிகாட்டுதலை வழங்குவதிலையும் அரசும் இந்த சமூகமும் கல்வி நிறுவனங்களும் முழு கவனம் செலுத்தணும். வெற்றியால் மட்டுமே இந்த சமூகம் கட்டமைக்கப்படுவதில்ல, தோல்வியால் ஏற்படும் அனுபவங்களால் தான் இந்த சமூகம் பெரிய அளவில் வெற்றியை தொட்டு இருக்கு அப்படின்றத இளம் தலைமுறையினரிடம் கொண்டு போய் சேர்க்கணும்.